Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட் டேஸில் எந்த ஸ்டீமர் வாங்கலான்னு சொல்லி எல்லோருடைய தேடலும் இருக்கும். அமேசானில் வேறு ஒரு ஸ்டீமர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது வேறு ப்ராடக்டுடைய ரிவ்யூவும் நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேப்போவெல் என்ற பிராண்டோடைய வந்திருக்கு. ஸ்டீம் வேப்பரைசர். ஆக்சுவலாக இது 3-in-1 ஸ்டீம் இன்ஹேலர் அப்படின்னு சொல்கிறாங்க. 3-in-1 ஸ்டீம் இன்ஹேலர் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது காமன் கோல்ட், காஃப், ஸ்டஃப் நோஸ், ஹெடேக், சைனஸ், ப்ரான்ச்சிட்டிஸ் இதுக்கு மட்டும் கிடையாது. அரோமா தெரப்பி, ஈவன் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மல்டி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இதனோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100% பிளாஸ்டிக் பாடி தான் இது. கார்ட் லெங்க்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. இதனுடைய பர்பஸ் என்னென்ன இதுக்காக யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸாக வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆர்டர் பண்ணணும்னு நினச்ச ப்ராடக்ட் வேறு, பட் எனக்கு ரிசீவ் ஆனது ப்ராடக்ட் வேறு. நான் ஆக்சுவலாக பே பண்ணது 700, பட் எனக்கு ரிசீவ் ஆனது 500 ருபீஸ்க்கு ஒர்த் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் ரிசீவ் ஆச்சு. இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஆக்சுவலாக நான் ரிட்டர்னுக்கு வச்சுருந்தேன், பட் ரிட்டன் அவங்க வாங்கிக்கல, பட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்சல்யூட்லி எனக்கு ஃப்ரீயாக தான் வந்தது. இதை பற்றி ரிவ்யூ நம்ம என்னன்றது நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு மெயின் யூனிட் தராங்க, அதனோட சேர்த்து ஒரு 3 வேரியன்ட் ஒன்று தராங்க. அந்த 3 வேரியண்ட்க்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை அந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இருக்கிற டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் எப்போல்லாம் போயிட்டு வரீங்களோ அப்போல்லாம் நம்ம ஸ்டீமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு டைமும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம ஸ்டீம் இன்ஹேல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வேப்பர் எடுத்து நம்ம ஆஃப் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப டீடியஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் வேப்பரைசர் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அந்த ஒர்க் ரொம்ப ஈஸியாகிடுது. ஆல்ரெடி ஸ்டீமரே இல்லாமல் எப்படி நம்ம வீட்டில் வந்து ஸ்டீமர் ரெடி பண்ணுறது இந்த DIY வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு மெயின் யூனிட்டு. அந்த மெயின் யூனிட்டில் வந்து உங்களுக்கு காட் எல்லாமே இந்த இதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணணும். இந்த வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம், மீடியம், மேக்ஸிமம் 3 லெவல் கொடுத்துருக்காங்க. நம்ம மினிமம் கீழே வராமல் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதை ப்ரிகாஷனோட யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ இந்த கண்டெய்னரில் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிட்டால் நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் வாட்டர் வந்து மீடியம் லெவலில் வர மாதிரி போட்டுக்கேன். நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நீங்கள் கையில் ரெடி பண்ணுற அளவுக்குலாம் ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. அது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டீம் ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. பிகாஸ் இது ஹீட் ஜென்ரேட் ஆக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியண்ட் நான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஸ்டீம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட் தான் இந்த வேரியண்ட். இது நம்ம போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம என்டையர் ஃபேஸ் வந்து அந்த ஸ்டீம் வந்து கவர் ஆகும். அந்த மாதிரி உள்ளது தான் இது. ஸோ இதை ஃபிட் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அது ஃபிக்ஸ் ஆகிக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ரவுண்ட் ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆன் பண்ண உடனே, பவர் ஆன் பண்ண உடனேயே எனக்கு உடனே ஸ்டீம் வந்து கிடச்சிருது. இந்த இதில் ஆக்சுவலாக சில ஸ்டீமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸாவது எடுக்கும் அட்லீஸ்ட் ஸ்டீம் வர்றதுக்காக. பட் இந்தோடைய ஸ்டீமில் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து நமக்கு ஸ்டீம் கிடச்சிருது. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் நல்லாவே ஸ்டீம் வருது. நல்லா என்டையர் ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி நல்லாவே ஸ்டீம் வருது. உங்களுக்கு வேறு ஆங்கிள்லேயும் நான் வீடியோ எண்ணில் காட்டுறேன், நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம் நல்லா எவ்வளோ ஸ்டீம் வருதுன்றது. இப்போ உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டீம் வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? எஸ், நல்லாவே தெரியுது. ஓகே, இந்த வேரியண்ட்க்கு அப்புறம் நீங்கள் அப்பப்போ வாட்டர் செக் பண்ணிக்கோங்க. லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆகுதான்னு. டவுன் ஆச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேரியண்ட் நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம நோஸ்க்காக, இப்போ நம்ம பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம ஃபேஷியல்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் பார்ட்க்கு வந்து நம்ம ஸ்டீம் காட்டணும் அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டீமரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஓவல் ஷேப்குள்ளே மட்டும்தான் நமக்கு ஸ்டீம் கிடைக்கிது. நெக்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பாயிண்டடாக ஒரு ஹோல் மட்டும் இருக்கும். அந்த ஹோல்லேருந்து உங்களுக்கு ஸ்டீம் வர மாதிரி, அதாவது பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் நமக்கு ஸ்டீம் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி பண்ணுவாங்க. லைக் ஃபோர் ஹெட்டில் மட்டும் உங்களுக்கு ஸ்டீம் வேணும், உங்களுக்கு ஹெட்டேக்காக இருக்குது அங்கே மட்டும் ஸ்டீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேரியன்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு இங்கே ஸ்டீம் வந்து பயங்கரமாக ஹாட்டாகவே எனக்கு வருது, நல்லாவே வருது, ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே வருது. ஓகே, இந்த 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேப்பரைசர் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிட்டாச்சபிள் டிசைன்ஸ் தான். 3மே நம்ம என்ன யூஸ்க்கு வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வாட்டர் ஃபில் பண்ணும்போது இந்த லெவலுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறனால நம்ம இது எங்கேயுமே போர்ட்டபுளாக எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் யூனிட்டில் வந்து எதுலையுமே ஆன் ஆஃப் பட்டன் கொடுக்கல. ஸோ நீங்கள் மேலே ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகும், ஆஃப் பண்ணுறீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அது நீங்கள் அதை எப்போவுமே ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறப்போ தவிர மற்ற எல்லா டைம்லேயுமே ப்ளக் வந்து கழட்டிக்கோங்க. ப்ரிகாஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ளஸ் வந்து நீங்கள் அடல்ட் சூப்பர்விஷனோட தான் இது யூஸ் பண்ணணுன்றாங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கை வைக்க முடியாது. இது யூனிட் வந்து எப்போவுமே ட்ரையாக வச்சுக்கோங்க யூஸ் பண்ணுறது நேரம் தவிர. அப்புறம் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணும் போதோ இல்லை வாட்டர் உள்ளே இருந்து நீங்கள் மாற்றும் போதோ கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது. அது மாடலில் உள்ள எல்லா ஸ்டீமரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ரிஸ்க்ஃபுல்லாக தான் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக்காக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஷாக்கோ இல்லை ஹீட்டோ பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டீமரை நீங்கள் வாங்குங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் நம்ம சேஃபாக ப்ரிகாஷனாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு சேஃபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரிகாஷனோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இது ஒன்றும் சேஃபாலாம் இல்லை, ரொம்ப சேஃபாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்ஃபுல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்காமல் பார்த்துக்கோங்க. சேஃபாக நீங்கள் ஸ்டீம் இன்ஹேல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டீமர் வந்து நீங்கள் பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டீமரை விட நமக்கு வேறு பெஸ்ட் ஸ்டீமர் இல்லவே இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இன்னும் நமக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டீமரும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது, சேஃபாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டீமரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.